கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள சுசீந்திரம் கோவில பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளும் ஒற்றை உருவா அருள்பாலிக்கிற ஒரு சிறப்பு ஸ்தலம் தான் இந்த சுசீந்திரம். இந்த கோவில் பிரகாரத்தின் வடபகுதியில உள்ள 22 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலையை பார்த்து மெய் சிலிர்த்து போகாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சிலை யாரால எந்த காலகட்டத்துல வடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இந்த கோவில் கல்வெட்டுகள்லயோ புராணங்கள்லயோ எங்கேயுமே இல்ல. இப்பேற்பட்ட இந்த விஸ்வரூப சிலை 200 வருடங்களா மண்ணுல புதைஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த உண்மை வரலாற்று சம்பவத்தை பற்றி சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1740 வருடம் கன்னியாகுமரி பகுதி முழுக்க கேரளாவோட திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. அப்ப இந்த பகுதியை மார்த்தாண்டவர்மன் மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இவரு தன் படைய 2ஆ பிரிச்சு ஒரு பிரிவை கொளச்சல் பகுதிக்கு அனுப்பி அங்க டச்சுக்காரங்களை எதிர்த்து போர் புரிய வைக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பிரிவை காயங்குளம் அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பி அதன் மன்னரை எதிர்த்து போர் புரிய வைக்கிறாரு. இப்படி பல மாதங்களா தெற்கு பகுதியில போர் நடந்துகிட்டு இருக்கும் போது வடக்கு பகுதிகள் முழுக்க பாதுகாக்கிறதுக்கு வீரர்கள் இல்லாம போயிடுறாங்க. இந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆற்காடு நவாப் ஒரு பெரும் படையோட நாஞ்சில் நாட்டுக்குள்ள நுழையிறாரு. மெதுவா ஆரல்வாய்மொழி கோட்டையை கடந்து 5 கிராமம் அப்படிங்கிற ஊருக்கு வழியா வரும்போது அங்க அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருந்த நெற்பயிர்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துறாங்க. அத்தோடு நிக்காம அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்பாவி விவசாயிகளையும் கொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈத்தங்காடு அப்படிங்கிற பகுதிக்கு வரும்போது அங்க இருந்த வட்டப்பள்ளி ஸ்தானிகர் தலைமையில பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த நவாப் படையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் புரியுறாங்க. சில நாட்களா நீடிச்ச இந்த கடுமையான போர்ல ஸ்தானிகர் உள்பட போர் புரிஞ்ச பொதுமக்கள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. வெற்றி வாகை சூடிய ஆற்காடு நவாப் பழையாற்ற கடந்து சுசீந்திரம் கோவிலுக்கு வராரு. அங்க தேரோட்டம் முடிஞ்சு கம்பீரமா நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோவில் தேரை தீயிட்டு கொடுத்துறாங்க. மேற்கொண்டு உள்ள நுழைஞ்சு கோவிலோட உட்பகுதியில பல இடங்களை சேதப்படுத்துறாங்க. அந்த கோவில்ல இருக்கிற பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலையை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த ஆற்காடு நவாப் நேரா அதை சேதப்படுத்துறதுக்காக முன்னேறாரு. ஆனா அங்க அவருக்காக ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். அங்க அந்த ஆஞ்சநேயர் சிலை இல்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமான மூலவர் சிலைகள்ல இருந்து கோவில் சார்ந்த பல பொக்கிஷங்கள் இருந்த இடம் தெரியாம மாயமா மறைஞ்சு போயிருந்துச்சு. இதை எதிர்பார்க்காத ஏமாற்றம் அடைஞ்ச நவாபும் வேற வழி இல்லாம வந்த வழியே திரும்பி போறாரு. இந்த மாய வேலை எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, நவாப் படைகள் ஈத்தங்காடுல போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த சமயமே வரப்போற பேராபத்தை பத்தின தகவல் சுசீந்திரம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க ஒண்ணு கூடி கோவில் சார்ந்த எல்லா பொக்கிஷங்களையும் கருவறைக்குள்ள இருந்த பாதாள அறைக்குள்ள பூட்டி வச்சிடுறாங்க. அத்தோட நிக்காம அந்த 22 அடி ஆஞ்சநேயர் சிலையையும் மண்ணுக்குள்ள குழி தோண்டி மறைச்சு வச்சிடுறாங்க. சோ அன்னைக்கு ஈத்தங்காடு பகுதியில போர் மட்டும் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு சுசீந்திரம் அப்படிங்கிற இந்த கோவில் இருந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சோ இந்த ஈத்தங்காடு, சுசீந்திரம் இந்த 2 இடத்துலயும் அன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் தங்கள் உயிரை பணயம் வச்சு செஞ்ச இந்த வரலாற்று நிகழ்வு இன்றைய தலைமுறைக்கு தெரியாம போனது வேதனைக்குரிய விஷயம்தான். அதுக்கு பின்னாடி எங்க திப்பு சுல்தான் படையெடுத்து வந்துருவாரோன்னு பயந்த மக்கள் அன்னைக்கு புதைச்ச அந்த ஆஞ்சநேயர் சிலைய அப்படியே வெளியெடுக்காம விட்டுறாங்க. வருடங்கள் ஓட ஓட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சிலை புதைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயமே மக்கள் மறந்து போயிடுறாங்க. 2 நூற்றாண்டுகள் கழிச்சு, அதாவது சித்திரை திருநாள் மகாராஜா ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் தெரிஞ்சு 1930 வருடம் மே 2ஆம் தேதி இந்த சிலை தோண்டி வெளியே எடுக்கப்பட்டு வடகிழக்கு மூலையில பிரதிஷ்டை செய்யப்படுது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஞ்சநேயர் பக்த கோடிகளுக்கு மீண்டும் அருள் பாலிச்சுட்டு தான் வராரு. இந்த சுசீந்திரம் கோவிலை பத்தின மேலும் பல மெய்க்குச்சரியும் விஷயங்களை பத்தி அடுத்து வரப்போற வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம்.